தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 2 அமைச்சர் பதவி வழங்கினார். 2 அமைச்சர் பதவி வழங்கினார் ஜோசப் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் ஜோசப் விஜய் ஆட்சியை பிடித்து முதலமைச்சர் ஆகியுள்ளார். தனது அமைச்சரவை விரிவாக்கம் செய்ய முடிவு செய்துள்ளார். தற்பொழுது 9 அமைச்சர்கள் தான் பதவியேற்றுள்ளார்கள். 25 அமைச்சர்கள் புதிதாக பதவியேற்க உள்ளார்கள். நாளைய தினம் பதவியேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் 2 அமைச்சர் பதவி வழங்கி திருப்திப்படுத்தியுள்ளார். ஆம், 107 இடங்களில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றவுடன் 11 எம்எல்ஏ ஆதரவு தேடி தமிழக வெற்றி கழகம் அலைந்த போது தானாக முன்வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்த கட்சி திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள். தானாக முன்வந்து ஆதரவு வழங்கியது. தற்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர் பதவி வழங்கியுள்ளார் ஜோசப் விஜய். இதை காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் வேணுகோபால் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார். நாளைய தினம் 2 அமைச்சர்கள் பொறுப்பேற்கின்றார்கள். மேலூர் தொகுதியை சார்ந்த விஸ்வநாதன் மற்றும் கிள்ளியூர் தொகுதியை சார்ந்த ராஜேஷ்குமார், இந்த 2 பேரும் காங்கிரஸ் கட்சி சார்பில் அமைச்சர்களாக பதவியேற்கின்றார்கள். 59 ஆண்டு காலம் கழித்து காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அமைச்சரவையில் பங்கு பெறுகிறது. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் செத்து போய்விட்டது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு கிளைகளே கிடையாது. தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சிக்கு ஆக்சிஜன் கொடுத்துள்ளது. தமிழக வெற்றி கழகத்துடன் ஒட்டி கொண்டிருப்பதால் இனிமேல் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மீண்டும் தலை தூக்குமா, வளர்ச்சியடையுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தற்பொழுது அமைச்சரவை பங்கு பெற்றுள்ளதால் காங்கிரஸ் கட்சிக்கு தற்பொழுது ஒரு நல்ல எதிர்காலம் உள்ளதாக காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர்கள் கருதுகின்றனர். 2 அமைச்சர் பதவி பெற்றதன் மூலமாக காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் தமிழ்நாட்டில் பங்கு பெற்றுள்ளது. இது காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சிக்கு கை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.